அந்த காலத்துல காட்டன் துணியை ஃபோல்ட் பண்ணி வச்சுதான் பேடா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் சானிடரி பேட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பட் நம்ம யூஸ் பண்ற இந்த சானிடரி பேட்ஸ்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் பத்தி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கமர்ஷியலா கிடைக்கக்கூடிய சானிடரி பேட்ஸ்ல டயாக்சின்ஸ், ஃப்ளூரன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் போன்ற டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 90% ஆஃப் சானிடரி பேட்ஸ் வந்து பிளாஸ்டிக்கால மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது நம்ம உடம்புக்கும் ஹார்ம்ஃபுல். அதுவும் இல்லாம மண்ணுல ஒரு பேடு மக்கி போறதுக்கு 300 வருஷம் ஆகுதான். இதை யூஸ் பண்றதுனால நம்ம உடம்புல ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ், ஸ்கின் இரிட்டேஷன், இச்சிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அப்போ எந்த சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 100% நேச்சுரல் பிளான்ட் பேஸ்டு பேட்ஸா பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் பர்சனலா அட்வைஸ் பண்றது பிளிஸ் நேச்சுரல் பேட்ஸ். இது நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க்கிங் உமனுக்கு லீக்கேஜ் டென்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்றதுனால அந்த லீக்கேஜ் டென்ஷனை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாம சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே பர்சனலா உங்களுக்கு டிஎம் பண்றேன்.